வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஆனியன் தோசைக்கு ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. அடுத்து தோசைக்கல் வச்சுட்டு நம்ம நறுக்கிய வெங்காயம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட் வெங்காயத்தில் லைட்டாக தான் உப்பு போடணும். ரொம்ப போட்டுட்டிங்கன்னா சாம்பாரோட தொட்டு சாப்பிடும் போது உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா வெங்காயத்தோட வாசனை கமகமன்னு வரணும். அந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு தோசை போட போகிறோம். கல் நல்லா வாட்டர் தெளிச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு தோசை மாவு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி 4 கிலோனா பச்சரிசி 1/4 கிலோ, வெந்தயம் 5 ஸ்பூன், உளுந்து 1/2 கிலோ. நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக ஆட்டி ஒரு நாள் நைட்டு வச்சுட்டு காலையில் எழுந்து நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அருமையாக தோசை வரும். ஹோட்டலில் இப்படி தான் தோசை மாவு ரெடி பண்ணுறாங்க. இப்போ தோசையை நம்ம ஓவல் ஷேப்பில் ஊற்றியாச்சு. நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கோம் பாருங்கள். மாவு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு மெலிசாக நமக்கு தோசை வரும். இப்போது நெய் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. தோசை மாவுலேயும் உப்பு இருக்குது, வெங்காயத்துலேயும் உப்பு இருக்குது. நம்ம ஊற்றி தொட்டுக்க போகிற சாம்பார் சட்னி எதுவாக இருந்தாலும் அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தோசையை ஃபோல்ட் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுட்டு சர்வ் பண்ணோம்னா அருமையான ஆனியன் தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஹோட்டலேருந்து சாம்பார் சட்னி எல்லாமே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.